நாடு முழுவதும் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் தமிழ்நாடு தேர்தல் களமும் அனல் பறக்க தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, தனியாக நாம் தமிழர் என்று 4 முனை போட்டி என்று சிலர் சொல்லி வரும் நிலையில், இல்லை 3 முனை போட்டிதான், நாம் தமிழர் செல்வாக்குள்ள கட்சி அல்ல என்று மும்முனை போட்டி என்று ஒரு சிலரும், இல்லை மும்முனை போட்டி அல்ல இருமுனை போட்டிதான், திமுக வெர்சஸ் அதிமுக தான் தமிழ்நாட்டின் அரசியல், அதுதான் நமக்கு நல்லது என்று பலரும் பேசி வரும் நிலையில் இதனை வெளிப்படையாக பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் முன்னணி அரசியல் கட்சி தலைவர்கள். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் இப்போதைய எதிர்க்கட்சி தலைவருமாகிய எடப்பாடி பழனிசாமி திருச்சி மேடையில் பேசியதும், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்றைக்கு தூத்துக்குடி மேடையில் பேசியதும் வைரலாக மாறி இருக்கிறது. கூடுதலாக உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி என்று வைரலாக நடந்து கொண்டிருக்கும் போட்டோ யுத்தம் குறித்தும் பேசுவதுதான் இன்றைய கோடாங்கி. இரண்டாயிரத்தி 24 தேர்தல் களம் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே யார் பக்கம் யார் கூட்டணி என்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன. இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து ஏற்கனவே 2019 அமைந்த திமுக கூட்டணிக்கு வலு சேர்க்கும் வகையில் கூடுதலாக எங்களுக்கு இடம் தேவையில்லை, ஆதரவை அளிக்கிறோம் என்று கருணாஸ் அவர்களது முக்குளத்தோர் புலிப்படை, தமிமுன் அன்சாரி அவர்கள் நடத்தி வரக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் நேரடியாக திமுகவுக்கு ஆதரவளிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அதிமுக தரப்பில் அதிமுக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். கூடுதலாக பிஜேபி தரப்பில் பிஜேபி, பாமக, ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், மேலும் கட்சியை கலைத்திருக்கக்கூடிய சரத்குமார் ஆகியோர் இணைந்து கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நாம் தமிழர் இந்த தேர்தலிலும் தனியாக களம் காண்கிறார்கள். அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா ஏய் எந்தடா? நீ பாக்குறது, கேக்குறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்த தேர்தலில் முதல் இடம் யார், 2ஆம் இடம் யார், 3ஆம் இடம் யார் என்ற போட்டியெல்லாம் தாண்டி 2ஆம் இடம்தான் குறி என்ற வகையில்தான் பிஜேபி செயல்பட்டு வருகிறது என்பது வெளிப்படையாக பலரும் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய மோதலில் திமுக வெர்சஸ் பிஜேபி என்றும் தமிழ்நாடு வெர்சஸ் பிஜேபி என்றும் அரசியல் களம் மாற்றப்பட்டிருப்பதாகத்தான் ஊடகங்களில் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வந்தன. அதே வேளையில் அதிமுகவும் கூட பிஜேபியை நேரடியாக விமர்சிப்பதில் தயக்கம் காட்டி வருவது கூடுதல் புள்ளியாக இதில் இணைகிறது. இந்த வேளையில்தான் திருச்சியில் தனது பரப்புரை பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி என்று மும்முனை போட்டி இருப்பதாக சொல்லுகிறார்கள். களத்தில் எப்போதும் சண்டை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார். பிஜேபியை இந்த போட்டியிலிருந்து வெளியில் நிறுத்தி எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதே வேளையில் நேற்றைக்கு தூத்துக்குடியில் நடந்த பரப்புரை பயணத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் சண்டைன்னு சொன்னது மகிழ்ச்சியா இருக்கு, குறைந்தபட்ச அந்த புரிதல் அவருக்கு இருக்கிறது, எனக்கு சந்தோஷமா இருக்கு என்று குறிப்பிட்டிருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கு இடையில் நடக்கும் போட்டிதான் தமிழ்நாட்டின் தேர்தல் களத்தை மட்டுமல்ல, சமூகத்தின் களத்தையும் மாற்றி அமைப்பதாக தொடர்ந்து பலராலும் பேசப்படும் கருத்தாக இருக்கிறது. 2 கட்சிகளின் மீதும் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த 2 கட்சிகளுக்கு இடையிலான போட்டிதான் பிஜேபி நேரடியாக இங்கு காலூன்ற விடாமல் தடுக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்று சுட்டி காட்டுகிறார்கள். இந்த 2 கட்சி அரசியலுக்குள் இருக்கும் முரண்களை நாம் பேசி களைந்து கொள்ளலாம், நாம் விமர்சித்து தீர்த்து கொள்ளலாம், அல்லது ஒருவருக்கு பதிலாக இன்னொருவரை ஆட்சியில் அமர்த்தி விடலாம். ஆனால் பிஜேபி நேரடியாக இங்கு வந்தால் தமிழ்நாட்டின் அரசியல் களம் மட்டுமல்ல, சமூக களமும் சிதைவை சந்திக்கும் என்பதுதான் அரசியல் நோக்கர்கள் முன்வைத்த விஷயம். இந்த நேரத்தில் தான் திமுக மற்றும் அதிமுகவுக்கு இடையில் தான் சண்டை என்று எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் நேரடியாக பேசியிருப்பது களத்தை வலுப்படுத்துவதாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாகவும் மாறியிருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். கூடுதலாக தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர்களிடம் அண்ணாமலை குறித்தும் பிஜேபி குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்ட போது, எங்களுக்கு எதிரில் இன்னொரு இயக்கம் இருக்கிறது அதிமுக, அவர்களுக்கும் எங்களுக்கும் தான் சண்டை,
யார் யாரையோ பற்றி நான் பேச விரும்பவில்லை என்று பேசியிருந்தார். அதுவும் கூட சமூக வலைதளங்களில் வைரலாக மாறியது. இந்த சண்டை போய்கொண்டிருக்கும் நிலையில் பாஜக குறித்து எடப்பாடி பழனிசாமி நேரடியாக வாய் திறந்து விமர்சிக்காதது ஏன் என்றுதான் இப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வியை முன்வைத்து பேசத் தொடங்கி இருக்கிறார். பாசாங்குக்காக கூட 10 வார்த்தைகள் பிஜேபி விமர்சித்து பேசாத பழனிசாமி என்று பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காரணம், அதிமுகவின் மேடைகளில் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பிஜேபி விமர்சனம் என்பதை பேசியிருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி நேரடியாக மோடி அவர்களை விமர்சித்து பேசவில்லை என்பதுதான் விமர்சனமாக மாறி இருக்கிறது. அந்த விமர்சனத்துக்கு இப்போதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலளிக்காமலே இருக்கிறார். இந்த இடத்தை தான் கள்ள கூட்டணியா என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக அதிமுக என்பதுதான் களம். ஆனால் அதிமுக உண்மையில் யார் பக்கம் இருக்கிறது? பிஜேபியின் பக்கம் இருக்கிறதா? பிஜேபியின் 2வது அணியாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியை ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சியாகிய விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய தொல் திருமாவளவன் அவர்கள் முன்வைத்து கேள்வி எழுப்பி இருந்தார். அதனைத் தொடர்ந்து இப்போது பலரும் எழுப்பக்கூடிய விமர்சனம் அதுவாகத்தான் மாறி இருக்கிறது. பிஜேபியின் எதிர்ப்பு வாக்குகளை எல்லாம் திமுகவுக்கு போகாமல் அதிமுக பக்கம் இழுத்து கொண்டால் பிஜேபிக்கு அது 2ஆம் இடம் பெறுவதற்கு எளிமையான களமாக மாறும் என்ற கணக்கில் அதிமுகவை தனித்து இறக்கி இருக்கிறதா பிஜேபி என்றும் கூட பலரும் கேள்வி எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதைத்தான் திருமாவளவனும் மு.க.ஸ்டாலினும் வெளிப்படையாக பேசி இருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்குள் நடந்த கூட்டத்தில் பேசிய பொழுது, உள்ளரங்க கூட்டத்தில் நான் எந்த ரைடு வந்தாலும் தயாரா இருக்கேன், நீங்களும் தயாரா இருந்துக்கங்க என்று பேசி இருப்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறார்கள். ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வெளிப்படையாக பிஜேபியை விமர்சித்தால் ரெய்டு வரும். அதற்கு தயாராக இருந்தாலும் கூட நேரடியாக அதனை சந்திப்பதற்கு துணிச்சலவருக்கு குறைவாக இருக்கிறது. அதனால் அமைதி காக்கிறாரா என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைதி சரியான அமைதி அல்ல. விமர்சனம் என்றால் அதிரடியாக இருக்க வேண்டும். மேம்போக்கான விமர்சனம் என்பது பிஜேபியை தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு மட்டுமல்ல, அதிமுகவை அரித்து தின்னுவதற்கும் கூட அது உதவியானதாக மாறிவிடும். எடப்பாடி பழனிசாமி அதை இப்போது வரைக்கும் உணர்ந்தவராக தெரியவில்லை என்ற விமர்சனத்தை அரசியல் நோக்கர்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. தனது பிரதான அஸ்திரமாகிய எய்ம்ஸ் செங்கல்லை எடுத்து இந்த முறையும் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். மீண்டும் செங்கல்லா என்று பிஜேபி காரர்கள் வாய்விளக்க, ஆம், உங்களை நோக்கி எறிவதற்கு என்னிடம் இருக்கும் இந்த ஒற்றை செங்கல் போதும் உங்களை விரட்டுவதற்கு என்று பதிலளித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். பிரச்சாரத்தில் கல்லை எடுத்த உதயநிதி ஸ்டாலின் அடுத்ததாக போட்டோவை எடுத்திருக்கிறார். கல்லை காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி. நான் பிஜேபி கட்டாத எய்ம்ஸ் மருத்துவமனையில் வைக்கப்பட்ட ஒற்றை செங்கல்லை காட்டுகிறேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பல்லை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமியும் பிரதமர் மோடியும் சிரித்துக் கொண்டிருக்கும் புகைப்படத்தை எடுத்து காட்டியதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி, நான் பல்ல காட்டுறேன்னா நீங்க எதை காட்டுறீங்க என்று உதயநிதி ஸ்டாலின் மோடியை சந்தித்து வந்த புகைப்படத்தை எடுத்து காட்டி பிரச்சாரத்தை செய்ய அன்று இரவே பலரும் எதிர்பார்த்தது போல உதயநிதி ஸ்டாலின், நான் பல்ல காட்டுறேன்னு சொல்றீங்களா, இப்ப நான் ஒன்னு காட்டுறேன், இதே மாதிரி இன்னொன்னு காட்டுங்க, நான் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்தே ஒதுங்கிடுறேன் என்று டேபிளுக்கு அடியில் சசிகலாவின் காலில் விழுந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னால் ஆசி பெற்ற புகைப்படத்தை எடுத்து காட்ட அதிமுக கூடாரம் இப்போது கப்சிப் என்று சுட்டி காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இந்த போட்டி ஆரோக்கியமான போட்டியாக மாற வேண்டும். பிஜேபிக்கு எதிரான தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பக்குவப்படுத்துவதில் திமுக முக்கியமான பங்காற்றி வருகிறது. வேறு வழியே இல்லாமல் பிஜேபியை விட்டு ஒதுங்கி நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுக. ஆனால் அந்த பாத்திரத்தையாவது அதிமுக இப்போது உறுதியாக செய்கிறதா என்பதைத்தான் இந்த தேர்தலில் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அதிமுக எடுத்த புதுமுக வேட்பாளர்கள் முடிவு பின்னடைவை தந்தால் அது பிஜேபிக்கு ஒரு கையை கூடுதலாக கொடுக்கும். அந்த கையை வைத்து 2026 அதிமுகவை கோழி அமுக்குவது போல அமுக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது பிஜேபி என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். விழித்துக் கொள்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? களம் எப்போதும் திமுக அதிமுகவிற்கு இடையில்தான் என்று தொடர்கிறதா? பொறுத்திருந்து பார்ப்போம்.